முதலாவது தேடக்கூடியது, வாஞ்சிக்கூடியது, பிரதானமான காரியம் தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்றால் ராஜாவோட ஆளுகையின் கீழே வர்றான். ராஜாவோட ஆளுகையின் கீழே வரும் பொழுது அந்த இடத்துல ராஜாவுடைய சித்தம் நிறைவேறும். பயப்படுகிற காரியம் வருது, வேதனைப்படுற காரியம் வந்ததுன்னா பிசாசே நான் ஓர் ராஜ்யத்தில் இல்லை, எனக்குள்ள மரணத்தின் எண்ணங்களை, வியாதியின் எண்ணங்களை கொண்டு வந்து நான் ஏற்க மறுக்கிறேன், ஏனென்றால் நான் அந்த ராஜ்யத்தில் இல்லை. லூக்கா 12 திருப்புவோம். லூக்கா 12:29 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மனநிலை உள்ள மக்களாக இருக்க வேண்டும் பேசி வருகிறோம். கிங்டம் மைண்டட் பீப்புளாக இருக்கணும், ராஜ்யத்தினுடைய சிந்தை உள்ள மக்களாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ராஜ்யத்தை குறித்து தான் பேசுகிறார் கர்த்தர். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கேளாமலும்னா மதியம் என்ன சமைப்பது, நைட் என்ன சமைப்பது, அப்படி கேட்கவே கூடாதுன்னு சொல்லலை, அதெல்லாம் கேட்கணும். நமக்கு கர்த்தர் ஒரு நாக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த நாக்கில் நிறைய டேஸ்ட் பட்ஸை வச்சுருக்கிறார். 3 வேளையும் ஒரே மாதிரி சாப்பிட்டோம்னா நாக்கு செத்து போயிடும். அதனால் நாக்குக்கு சுவைக்கு ஏற்ற விதத்தில் என்ன சமைக்கலாம் அப்படின்னு, சிக்கனே எடுத்தால் கூட 65 போடுவோமா, அல்லது பெப்பர் சிக்கன் போடுவோமா, அல்லது லாலிபாப் போடுவோமா, அப்படி கேட்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் எண்ணத்தை சாப்பிட போகிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் எண்ணத்தை வாழ்க்கையை கொடுக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியுமா என்று சந்தேகப்படாமல் கவலைப்படாமல் இருக்கிறது குறித்து பேசுகிறார். எப்படி வாழ போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை எதிர்காலம் என்ன மாறப்போகுது என்று சந்தேகப்படாமல் அவிசுவாசம் இல்லாமல் இருங்குங்கிறார். ஏனென்றால் நம்ம தேவைகளை சந்திப்பதற்கு ஒரு பரலோக தேவன் இருக்கிறார், நம்மை நிறைவாக நடத்தக்கூடியதற்கு ஒரு அப்பா இருக்கிறார். கையிலிவது சொல்லுவோம், என் தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாக சந்திக்கப்படுகிறது, எனக்கு போதுமான உணவு இருக்கிறது, எனக்கு போதுமான அளவுக்கு உடை இருக்கிறது, தங்குவதற்கு நல்ல இடம் இருக்கிறது, ஏனென்றால் என்னை போஷிப்பதற்கும் என்னை காப்பாற்றுவதற்கும் ஒரு பரலோக பிதா இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அதனால் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை இருப்போம், எப்படி வாழ்வன் என்று சந்தேகப்பட்டு கேட்காதீங்க, அவிசுவாசத்தோடு கேட்காதீங்க. சில டோர்ஸ் உங்களுக்கு ஓப்பனாக இருந்தால் கூட, உங்களுக்கு வழக்கமாக வர வேண்டிய பணம் வரக்கூடிய டோர் க்ளோஸாக இருந்தால் கூட, இதுவரை நீங்கள் அனுபவித்தராத புதிய டோரை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதான் நான் அனுபவிச்சது. எத்தனையோ டோர் என் வாழ்க்கையில் க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் க்ளோஸ் ஆனால் பார்த்தோம்னா இன்னொரு புதிய டோர் எனக்கு கர்த்தர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பார். அப்படி ஒரு டோர் இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்க தெரியாது. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை வறுமையிலையும் ஏழ்மையிலையும் பற்றாக்குறையும் வாழ வைப்பது கர்த்தரோட சித்தம் கிடையாது. இங்கே சொல்லும் பொழுது முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லலை, எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகப்படக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படக்கூடாது. அது கட்டளை, கமாண்டு. கவலைப்படுகிறோம், பிள்ளை எப்படி கரை சேர்த்துவேன், பவுனு 70,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மக்கள் சந்தோஷப்பட்டாங்க, 65,000க்கு வந்துருச்சுடா, 2,000 குறைஞ்சிருச்சு, 3,000 குறைஞ்சிருச்சுன்னு டக்குன்னு தூக்கிட்டான். பவுனு 70,000க்கு போச்சு, நான் எப்படி பிள்ளைக்கு நகை போட போகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, எனக்கு அதை பற்றி கவலைப்படுறதுக்கு இடமே கிடையாது. எனக்கு என்னத்தை போட போகிறோம், எப்படி கரை சேர்த்த போகிறோம், அப்படி கவலைப்பட்டோம்னா நான் பாவம் செய்கிறோம்னு அர்த்தம். கவலை என்பது பாவம். தேவனுடைய உண்மை தன்மையின் மேலே நான் சந்தேகப்படுவது. கர்த்தர் நடத்துவாரா, என்னை ஆசீர்வதிப்பாரா, என் தேவைகளை சந்திப்பாரா என்று அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் மேலே சந்தேகப்படுகிறது. ஒருவேளை கவலை வருது, பிள்ளைகளை குறித்து கவலை வருது, எப்படி இருக்க போகிறோம், வாடகை வீட்டிலே வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையை ஓட்டிடுமா, நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா அப்படின்னு ஒரு கவலை வந்துச்சுன்னா அந்த கவலையெல்லாம் கர்த்தர் மேலே வச்சுருங்க. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆடம்படியினால் உங்கள் கவலையெல்லாம் கர்த்தர் மேலே வைத்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
தேவன்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா உங்கள் தேவைகளை சம்பூர்ணமாக சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கவலைப்பட வேணாம், கலங்க வேணாம். எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை புசிப்போம், எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி கடன் அடைக்க போகிறோம். ராஜ்யத்தை தேடுங்க, இது கிடைக்கும். கீழே வாசிப்போம். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உலகத்தார், உலக மக்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள், பேச்சு முழுவதும் பணம் தான் இருக்கும். பணத்தை தவிர எதுவுமே பேச மாட்டான். எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க, எவ்வளோ சம்பளம் வருது, எவ்வளோ பேங்க்கில் வருது, எவ்வளோ இடம் வாங்கி வச்சுருக்கீங்க, எவ்வளோ நகை வாங்கி வச்சுருக்கீங்க, அவனுடைய எண்ணம், சிந்தை, பேச்சு முழுவதும் பணம் பணம் மட்டும்தான் இருக்கிறது. அவன் உலகத்தான், ஏன்னா அவன் ராஜ்யத்துக்குள்ளே இல்லை. இவைகள்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறான்னா அதுக்காக அவன் அலைகிறான். அப்புறம் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். இதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறாரு. மத்தேயு சொல்லும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கிறாரு, இங்கே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கிறாரு. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறாங்களான்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. பிலிப்பி இதை பக்கம் வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 2 எடுங்க. பிலிப்பியர் 2:21. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் கிறிஸ்து இயேசுக்குரிய தேடுவது கிடையாது, தங்களுக்குரியதை தேடுகிறார்கள். மக்களுக்கு மத்தேயு 6:33 தெரியுமான்னு கேட்டால் நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் தெரியும், ஆனால் அவங்க வாழ்க்கையின் ஒரு பங்காக அந்த வசனம் இருக்குதான்னு கேட்டோம்னா துரதிருஷ்டவசமாக இல்லை. அவங்க தேவனோட ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வரது தான் தேவனோட ராஜ்யத்தை தேடுறது நினைக்கிறாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் தேவனோட ராஜ்யத்தை தேடிட்டேன், நான் காலையில் ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு 2 வேத வசனம் வாசித்தேன், காலண்டரில் போட்டிருக்கிற ஒரு நல்ல வசனத்தையும் வாசிட்டு வந்துட்டேன், அதனால் இன்றைக்கு நான் தேவனோட ராஜ்யத்தை தேடிருக்கிறேன். சர்ச்சுக்கு போகிறது தான் தேவனோட ராஜ்யத்தை தேடுறதுன்னா கர்த்தர் வந்து பிளேனாக சொல்லியிருப்பார். முதலாவது சர்ச்சுக்கு போவதை தேடுங்கள் அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை ஜெபம் பண்ணுவது தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுவதுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, முதலாவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் உண்டு, ஜெபம் பண்ணுவது, சர்ச்சுக்கு போவது அதெல்லாம் உண்டு. ஆனால் தேவன் சொல்வது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்படி ராஜ்யத்தை தேடுகிறீர்கள் என்றால் வாழ்க்கைக்கு வேண்டி எல்லா காரியமும் கூட கொடுக்கப்படுங்கிறார். ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் கொடுக்கப்படும். கர்த்தர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, நம்மை மோட்டிவேட் பண்ணிட்டு நம்மகிட்ட இருந்து கறக்கிற தேவன் அல்ல, நம்முடைய நல்வாழ்வுக்காக செயல்படக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் அவர். இங்கே சொல்றார், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவை தேடாமல் தங்களுக்குரியவளை தேடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தில் அவங்க தான் ராஜா. அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய பிரதானமான காரியம். இன்னொரு நாளுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு பங்களா கட்டணும், ஒரு கார் வாங்கணும், இவ்வளவு பணம் இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும். நல்லா கவனிங்க, அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நம்முடைய தொழில் விருத்தி அடையணும், கர்த்தருடைய நோக்கம் அது. நம்முடைய எல்லையில் எக்ஸ்பாண்ட் ஆகணும், கர்த்தருடைய நோக்கம் அது. இந்த பூமியுடைய நிறைவை புசிக்க வேண்டுங்கிறது கர்த்தருடைய நோக்கம். பூமியுடைய செல்வத்தை புசிப்பீர்கள் சொல்லப்படுறது கர்த்தருடைய நோக்கம். ஆனால் அதான் பிரதானமானதான்னு கேட்டோம்னா பிரதானமானது கிடையாது. முதலாவது அது கிடையாது. முதலாவது தேடக்கூடியது, வாஞ்சிக்கூடியது, பிரதானமான காரியம் தேவனுடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தை தேடணும்னா இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது ஆல் தீஸ் திங்ஸ்ங்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறாரு. அந்த பொருள் என்ன இருக்கு? வீடு இருக்கு, அந்த பொருளில் நல்ல ட்ரெஸ் இருக்கு, அந்த பொருளில் நல்ல உணவு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இவைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு பணம் அவசியம். ஒரு நல்ல வீடு கட்டணும்னா பணம் அவசியம், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னா பணம் அவசியம், ஒரு நல்ல உணவு சாப்பிடணும்னா பணம் அவசியம். அன்றைக்கி போன வெள்ளிக்கிழமை தான் மதுரையில் ஒரு சின்ன மீட்டிங்கு, ஒரு ஃபேக்ட்ரியில் மீட்டிங்கு முடிஞ்ச உடனே நான் 6 பேர் போனோம். நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், 2 சப்பாத்தி 3 சிக்கன் பீஸ் தான் சாப்பிட்டேன். மற்றவங்களாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்க. 6 பேர் சாப்பிட்டா என் 6700 ரூபா பில்லு. 6 பேர் தான் சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டது ரொம்ப கம்மி. ஒருத்தருக்கு குறைஞ்சது 1000 ரூபா வருது. இங்கே
ஆனால் ஹோட்டல் ரிச்சாக இருக்குது. ஒரு டாக்டர் கூப்பிட்டு போனார். அப்போ நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டுமென்றால் உங்கள் கையில் கொஞ்சம் காசு இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரான்னு கேட்டோம்னா கட்டாயம் கொடுக்குறாரு. அந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லைங்க, 8 மணிக்கு அந்த ஹோட்டல் நிரம்பிடுச்சுங்க, சீட்டு இல்லைங்க. அப்போ அத்தனை பேர் கையில் காசு இருக்குது. நம்ம கையில் காசும் இருக்கணும், ஆனால் முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடணும். பிரதானமான காரியம். பணம் இருப்பது தப்பு இல்லை, பண ஆசை உள்ள மக்களாக இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் ரிச்சாக இருக்கணும் என்னுடைய நோக்கம். ஆனால் என் பிள்ளைகள் இச்சையோடு இருக்கக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இதை புரியாத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் தான் எல்லாம் தீமைக்கு வேறுங்கிறாங்க. பணம் எல்லா தீமைக்கு வேறு இல்லை, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. இயேசு பேசின எல்லா பிரசங்கமும் தேவனோட ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். அந்த ராஜ்யத்துக்குள்ள சுகம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்குள்ள நிறைவு இருக்கிறது, ராஜ்யத்துக்குள்ள சகல ஆளுகையும் இருக்கிறது. லூக்கா 1 திருப்போம். இயேசுவுக்கு எந்த காரியம் முக்கியமாக இருந்ததோ, இயேசு எதை வலியுறுத்தினாரோ, இயேசு எதை பிரசங்கம் பண்ணினாரோ அதுதான் நமக்கு முக்கியமானதாக இருக்கணும். லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தேவதூதன் ஒரு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றார். ஒரு ராஜா பிறப்பார். அந்த ராஜாவுடைய புறப்படுதல் அனாதியாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அனாதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அவர் வருவார், அவர் சிங்காசனத்தை எடுப்பார். அந்த சிங்காசனத்தில் அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராதுன்னு இருக்கு. இந்த உலகத்தில் எத்தனை ராஜ்யங்கள் உருவானுச்சு. எகிப்து சாம்ராஜ்யம் உருவாச்சு. எகிப்து சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. எகிப்து நாடு தான் இருக்குது, எகிப்து சாம்ராஜ்யம் இன்னைக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்துச்சு, பாபிலோன் சாம்ராஜ்யம் இல்லை. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு, ரோம சாம்ராஜ்யம் டோட்டலாகவே போயிடுச்சு. எத்தனை சாம்ராஜ்யங்கள், எத்தனை ராஜ்யங்கள் எழும்பினது. இன்னைக்கு அந்த ராஜ்யங்கள் இல்லை. ஆனால் ஒரு ராஜ்யம் உருவானது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ராஜ்யம் இன்றைக்கும் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் ஒன்று வரும், அந்த ராஜ்யம் பிரத்யட்சமாக தெரியும். புதிய வானம் புதிய பூமி இருக்கும். அப்போ வறுமை இருக்காது, தொல்லை இருக்காது, எல்லாமே நிறைவாக இருக்கும். நீங்கள் சரியான ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கீங்க, இயேசுவை ஆண்டவராக தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராயிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர் சொன்னீங்கன்னா அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பிரஜை நீங்கள், ஒரு ராஜ்யத்துடைய சிட்டிசன்ஷிப் நீங்கள். அந்த ராஜ்யத்தில் நம்ம வச்சு இங்கே ட்ரைனிங் பீரியட் கொடுக்குறாரு. இப்போ நமக்கு இப்போ வாழ்கிறது வந்து ஒரு ஃபெய்த் ஸ்கூலில் நமக்கு இருக்கக்கூடிய ட்ரைனிங் பீரியடு. கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்த பூமியில், கொஞ்சம் பிசாசு இருக்குது, அவைகளையெல்லாம் நாம் ஆண்டு அரசாளும்படியாக நம்ம பூமியில் வந்து வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதுன்னு இருக்கிறாரு. ரெவலேஷன் வெளிப்படுத்தின 3:21 சொல்லுகிறாரு. வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவருடைய உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்வேன். வெற்றி பெறுகிறவன், ஜெயிக்கிறவன், அவன் வந்து என்னோட கூட அரசாளுவங்கிறார். நம்ம வந்து தோற்கடிக்கப்படுகிற மக்கள் அல்ல, தோல்வியில் வாழுகிற மக்கள் அல்ல, சந்தேகப்படுகிற மக்கள் அல்ல, அவிசுவாசம் பண்ணுகிற மக்கள் அல்ல, நாம் ஜெயிக்கிற மக்கள். ஏனென்றால் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் அவருடைய வித்தினால் பிறந்த ஒன்று கூட தோற்காது. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்கிறோம்னா நமக்கு எதிராக இன்னொரு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். ராஜ்யத்தில் வச்சு நம்மை தோல்வி அடைய முடியாத கர்த்தர் உருவாக்கலை, வெற்றி பெறுவதற்காக வச்சிருக்கிறார். நம்ம ஓவர் கமராக இருக்கணும், இல்லை என்றால் எல்லாவற்றாலும் ஆளப்படுகிற மக்களாக இருக்கணும். ராஜ்யத்தின் நல்லா கவனிங்க, சாதாரண போதனை இல்லை.
நீங்கள் கிங்டம் மைண்டட் பீப்புளாக இருக்கீங்க, ராஜ்யத்தின் மனநிலை உள்ள மக்களாக இருக்கிறீர்கள் என்றால் நாம் எல்லாவற்றையும் ஆண்டு அரசாளக்கூடிய மக்களாக இருப்போம். ராஜ்யத்தின் மனநிலையே இல்லை, ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ராஜ்யத்தின் சிந்தை இல்லை என்றால் எல்லா காரியமும் நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். மக்கள் நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கைன்னா அப்படித்தாங்க இருக்கும், தோல்வியும் வெற்றியும் இருக்கும், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. நீங்கள் வீரன் கிடையாது, நம்ம ஓவர் கம்மர், நம்ம விசுவாசி. நம்ம வீரன் இல்லை, சூப்பர் வீரன், ஜெயங்கொள்ளுகிறவன் இல்லை, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன். அவனுக்கு ஒருவேளை அது அழகாக இருக்கலாம், நமக்கு அசிங்கம். அது வாழ்க்கைன்னா மேடும் பள்ளம் தான். பாருங்க, சில என்ன மாதிரி சொல்லுவேங்க, கீபோர்டில் நல்லினமாக மியூசிக் வருது. ஏன் வருது? ஒரு கருப்பு கட்டை ஒரு வெள்ளைக்கட்டை இருக்குது, ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு மேடு இருக்குது. நீங்கள் பள்ளத்தையே அமுக்கிட்டு போனால் சத்தம் கேட்காது, கீழையும் மேலேயும் கீழையும் மேலேயும் போகணும். வாழ்க்கைன்னா என்ன? அப்போ தான் ஒரு இசை வரும் உங்கள் வாழ்க்கையில். எனக்கு அந்த இசை வேணாம், எனக்கு கொஞ்சம் பீக்கிலே போட்டோம், மேலே மேட்டிலே போவோம் நம்ம. அதான் நம்மை குறித்து வேதம் சொல்லுது, நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்லன்னு சொல்லுக்கு. கையில் ஊதி சொல்லுவான், நான் ஜெயிக்கிறவன், நான் ஜெயம் கொள்ளுகிறவன், நான் ஓவர் கம்மர், நான் தோற்கிறவன் அல்ல. ஆமென். வியாதி ஒருவேளை வரலாம், வியாதியை மேற்கொள்வோம், வியாதியை மேற்கொண்டு சுகத்தோடு வாழ்வோம். எந்த ஒரு சூழ்நிலை விட்டுறக்கூடாது, எந்த சூழ்நிலை விடமாட்டேன், வியாதியை மேற்கொள்ளுவேன். ஒருவேளை பொருளாதார தேவைகள் இருந்தால் கூட பொருளாதார தேவைகளை மேற்கொண்டு ஒரு நாள் கடன் கொடுக்குறவளுக்கு நான் வருவேன். இப்படித்தான் இருப்பேன். வாழ்க்கைன்னா அப்படித்தாங்க. இந்தியாவே கடன் வாங்குது, இந்தியா வாங்கட்டும், உங்கள் பேர்லேயும் வாங்குது. ஆனால் நான் கடனாளி அல்ல, கடன் அடைப்பேன், கடன் கொடுப்பேன், நிறைவாக இருப்பேன். அப்படி வாழ்கிற வரை விடமாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிங்டம் மைண்டட் பீப்புளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தின் மைண்ட் செட்டு வேணாம். உலகத்தின் மைண்ட் செட்டுங்கிறது படு மோசமானது. உலகத்தினுடைய மனநிலையே இருக்கக்கூடாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் சரீரம்தான் உலகத்தில் இருக்கு. ஆனால் நான் எங்கே இருக்கேன்? நான் இன்னொரு ராஜ்யத்தில் இருக்கேன். என் பாடி இந்தியா பாடி, ஆனால் உள்ள இருக்கிற ஆவி பரலோக ஸ்பிரிட்டு. அப்போ என் சிந்தையும் என் நோக்கமும் அது மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாழுகிற விதம் மாறிடும். ஏசு அப்படித்தாங்க வாழ்ந்தாரு. ஏசு எதுனையாச்சும் கவலைப்பட்டாராங்க? ஒரு இடத்துல 20,000 பேர் சாப்பிட 3 நாள் உட்காந்து பிரசங்க கேட்குறாங்க. 20,000 சாப்பிட்றதுக்கு வேணும். ஒருத்தன் உங்கள் சோறு போடுங்கிறாரு, ஒருத்தன் சொல்கிறான் இருக்கிற காசுக்கு ஸ்நாக்ஸ் கூட பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்க முடியாதுங்கிறான் ஒருத்தன். ஒரு நிமிஷம் பயப்படலைங்க, சோறு போட சொல்கிறாரு. 20 பேர் சாப்பிட்டு 12 கூட மிச்சம் எடுக்கிறாங்க. என்ன மைண்ட் செட்டு அவருக்கு? அவர் இந்த உலகம் சிந்தையே இல்லைங்க. காற்றும் கடலும் கொந்தளிச்சா கூட அது மேலே ஏறி நடந்து தான் செஞ்சார். அவர் நடக்காதவங்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயினார். அப்போ நம்மளையும் அப்படி எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். நம்ம அப்படி வாழ வேண்டும் விரும்புகிறார். ஏன் அப்படி விரும்பினார் வாழ்ந்தார் என்றால் அவர் சூப்பர் மேனா இல்லை, ராஜ்யத்தின் மனநிலை உள்ளவராக இருந்தார். வாசிப்போம் லூக்கா 4. முன்னாடி தோல்வியாக தான் வாழ்ந்தாங்க. என்ன பழைய சிருஷ்டி. இப்போ நம்ம பழைய சிருஷ்டி இல்லை, புது சிருஷ்டி. எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகினு இருக்கு. லூக்கா 4 5-6 வசனம் வாசிப்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவை எல்லாவற்றும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒரு சோதனை, இது ரியல் டெம்டேஷன்.
பிசாசு சோதிக்கிறான். உலகத்தினுடைய சகல ராஜ்யத்தையும் அப்படியே காமிச்சிட்டு, நீ பணிந்து கொண்டேன்னா இந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமை உனக்கு தருகிறேங்கிறான். சும்மா சொல்லலைங்க, நிஜமாவே சொல்கிறான். அது பொய்யா சொன்னால் அது சோதனை கிடையாது, ரியலாக இருந்தால் தான் சோதனை. இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு வசனம் காமிக்குது. இந்த உலகத்தில் எல்லா ராஜ்யத்துக்கு பின்னாடி பிசாசுடைய ஆதிக்கம் இருக்கிறது. தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, பெர்சியாவின் ராஜானை தடை செய்தான் இருக்கு. பெர்சியா ராஜா இல்லை, பெர்சியா ராஜாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு கெட்ட ஸ்பிரிட் தடை செய்கிறது. இங்கே சொல்றான், இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறான். யார் ஒப்பு கொடுத்தா? ஆதாம் கொடுத்தான். கர்த்தர் ஆதாம் கையில் ராஜ்யத்தையும் ராஜ்யத்தோட ஆளுகையும் கொடுத்தார். நீங்க பழுகி பெருகி பூமி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். அந்த ஆளுகை டொமினியன் யார் கொடுத்தார்? ஆதாம் கொடுத்தார். ஆதாம் அதை மிஸ்யூஸ் பண்ணி பிசாசு கையில் கொடுத்தான். இப்போ பிசாசு கையில் வச்சுட்டு சொல்கிறான், நீ பணிந்து கொண்டேன்னா உனக்கு தருவேன். அவனுக்கு தெரியுதுங்க, இவர் ராஜான்னு அவனுக்கு தெரியுது. இவர் வந்ததை ஆளுகை செய்வதற்காக தான் வந்திருக்கிறான்னு அவனுக்கு தெரியுது. நீ கஷ்டப்பட வேணாம், நீ தான் ஆளுகிறவர் எனக்கு தெரியும், ஆளுகைக்கு பாத்திரமான ஆளு நீ தான் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், சிலுவைக்கெல்லாம் போக வேணாம், லைட்டாக ஒரு வட்டம் பணிஞ்சு கும்பிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிறான். ராஜ்யத்தினுடைய இலக்கை அடைவதற்கு ராஜ்யத்தின் வழிகளில் தான் போகணும். சென்றடைய வேண்டிய இலக்கு சரியாக இருக்கலாம், போகிற வழி தப்பாக இருந்துச்சுன்னா அது கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற காரியம் கிடையாது. இலக்கும் சரியாக இருக்கணும், சென்றடைய வேண்டிய பாதையும் சரியாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பண தேவை, ஒரு 300 அந்த லெவலில் இங்கே இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 300 ரூபா தேவைப்படுது, ஆனால் கையில் இருக்கிறது 100 ரூபா தான் இருக்குது. ஒரு கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்குறீங்க, அவர் 490 ரூபா திருப்பி கொடுக்குறாரு. என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட திருப்பி கொடுப்பீங்க? வீட்டுக்கார மாட்டியா? சிலர்லாம் நைஸா, அவன் கொள்ளையடிக்கிறான், அநியாயம் விளைவிக்கிறான், கடவுள் நம்ம கண்ணை திறந்து கொடுத்துருக்கிறாரு, தப்பு. அந்த பணம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட அதை நீங்கள் அடைகிற வழி தப்பு. எனக்கு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க, அது என்ன வாங்கிட்டு போயிடலாம், ஒரு மாதம் உங்களால் தூங்க முடியாது. உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தேன் உங்களால் தூங்க முடியாது. நம்ம ராஜபாளையத்தில் ஒரு கடையில் தான் பலசரக்கு வாங்குவேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ அங்கே தான் வாங்குறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய அந்த ப்ரொவிஷனில் ஒரு பெரிய புரூட் டப்பா உள்ளே கிடந்துச்சு, அது பில்லில் இல்லை. அது வீட்டில் வச்சுருக்கல, மறு செகண்டே போய் அந்த கடையில் ஓனருக்கு தெரியாமல் கொடுத்து வந்துட்டேன். ஓனருக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அவனுக்கு வேலை போயிடும். உள்ளதுக்கு போடுறா, பில்லில் இல்லைன்னு. நான் நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சரியான இலக்கை அடைவதற்கு தவறான வழிகள் போகக்கூடாது. நம்ம ராஜ்யத்தின் மக்களுங்க, ராஜ்யத்தின் ஜனங்கள் எந்த ஒரு பதிலை பெற வேண்டும் என்றாலும் ராஜ்யத்தின் வழியில் தான் போகணும். இவர் அதுக்கு இடங்களை ஒரு செகண்ட் இனங்களைங்க. அப்பால போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை மற்றும் பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்னாரு. அவருக்கு மனதில் சோதனை வராது, ஆனால் நமக்கு மனதில் சில இடத்துல சோதனை வரும். வருமா? வரும். சோதனை வந்தால் தப்பு இல்லை, சோதனைக்கு இணங்கிடக்கூடாது. லூக்கா 8 திருப்போம். வாழ்க்கையில் அற்புதங்களை பெறணும், அதிசயங்களை பெறணும், ராஜ்யத்துடைய நிறைவை பெறணும்னா ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கணும். நீங்கள் மக்களுக்கு பெரியன்னா அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, கீழே விழுவாங்களா? கீழே விழுத்துறது தப்பு இல்லை, என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு உங்களுக்கு? அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற வேண்டுமென்றால் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டீங்கன்னா கர்த்தர் வசனத்தை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துவார்.
வேற ட்ராக்கில் போகவே கூடாதுங்க. சுகமாகணுமா, ராஜ்யத்தின் வசனங்களை கேட்கணும். செழிப்படையணுமா, ராஜ்யத்தின் வசனங்களை கேட்டீங்கன்னா கர்த்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் வார்த்தை நிறைவேற்றுவார். லூக்கா 8:1 இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவர் பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோட கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மதைகளென இளம்பட்ட மாரியாலும் கூட போனான் இருக்கு. அவர் எல்லா இடத்துக்கும் போனார், எல்லா இடத்துலையுமே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணார். அந்த சுவிசேஷம் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணார். இந்த மனநிலை எனக்கு மாறுது, ராஜ்யத்தின் மனநிலை மாறுதுன்னா வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். 9ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரம். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாலே சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஒரு கமிஷன் கொடுத்து அனுப்புகிறார். ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க சொல்லிட்டு அதோட அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் சேர்த்து கொடுக்குறார். ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் அதோட தேவனுடைய டிவைன் பவர் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அத்தாரிட்டி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, சுகம் இருக்கிறது. ஒரு இடத்துல ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுறோம். ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணும்போது ராஜ்யத்தை மக்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசிக்கிற மக்களுக்கு தான் சொல்கிறேன், கேட்குற மக்கள் அல்ல, விசுவாசிக்கிற மக்கள். ராஜ்யம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ராஜ்யத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்றால் ராஜாவோட ஆளுகையின் கீழே வர்றான். ராஜாவோட ஆளுகையின் கீழே வரும் பொழுது அந்த இடத்துல ராஜாவுடைய சித்தம் நிறைவேறும். ராஜாவுடைய சித்தம் என்ன? சுகம். ராஜாவுடைய சித்தம் என்ன? ஆரோக்கியம். ராஜாவுடைய சித்தம் என்ன? விடுதலை, ரட்சிப்பு. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். எனக்கு இருக்கீங்களா? ராஜ்யத்துக்குள்ள இருந்தும் ராஜ்யத்தின் வசனத்தை நான் விசுவாசிக்கவில்லை என்றால் ராஜாவுடைய சித்தம் நிறைவேறாது. ஆனால் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிறேன். நான் என்னை நாளால, நான் சொன்னது புரியுதுங்களா? என்ன நாளால ராஜா ஆள்றாரு. ராஜாவோட ஆளுகையின் கீழே இருந்து, ராஜாவோட அரசாட்சியின் கீழே இருந்து ராஜாவோட சித்தம் நிறைவேறுவதாக என்று நான் வாழ்ந்தேன் என்றால் வியாதியிலிருந்து சுகமாவோம், தரித்திரத்திலிருந்து விடுதலையாவோம், குழப்பத்திலிருந்து விடுதலையாகி சமாதானத்தோடு வாழ்வோம். அப்படி வாழும் பொழுது உலக மக்களுக்கு சொல்லுவோம், இதான் ராஜ்யம் சொல்லுவோம். ராஜ்யம் ராஜ்யங்கிறிய, ராஜ்யம்னா என்ன? சுகமா இருப்பது. ராஜ்யம்னா என்ன? செழிப்பா இருப்பது. ராஜ்யம்னா என்ன? சமாதானத்தோடு வாழ்வது. ஆனா முதல்ல என்ன வேணும்? ராஜ்யத்தின் சத்தியத்தை கேட்கணும். ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதும் ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சொல்லல, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷமானு கேட்டோம்னா கிடையாது. அவர்களுக்குண்டு ஒரு வேஷனை வச்சிருக்காங்க. அவர்களுடைய சுவிசேஷம் ஒன்று இருக்கு. அந்த சுவிசேஷம் இல்லை. அந்த சுவிசேஷத்தில் சுகமும் கிடையாது, அந்த சுவிசேஷ செழிப்பும் கிடையாது. அந்த சுவிசேஷத்தில் ரட்சிப்பு, பரலோகம். பரலோகம் கூட சியூரிட்டியாக கிடையாது. சிலருக்கு தான் பரலோகம். வாழ்நாள் நமக்கு சாம்பார் ஊற்றணுமே பரலோகம் போகாமே செது போவான். ஆனால் அவன் போயிடுவான். ஆனால் இவங்களுடைய மனதில் என்னென்னா அவன் போகலன்னு நினைப்பான். மற்றவர்களை கண்டாம என்ன வேணாம், அவன் என்னன்னாலும் பேசிட்டு போகிறான். நம்முடைய வேலைங்கிறது ராஜ்யத்தோட ஆளுகை, ராஜாவுடைய சித்தத்தின் கீழே வாழுகிறோம் என்றால் நிறைவில் சம்பூர்ணத்தில் வாழலாம். அதான் நமக்கு குறித்து தேவனுடைய நோக்கங்க, நமக்கு குறித்து தேவனுடைய சித்தம். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லை, ராஜாவை ஏற்றுக்கொண்டு இந்த ராஜாவுடைய சித்தத்தில் வாழக்கூடிய மக்கள். ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம்னா கிங்டம். கிங்னா கிங்டம். அதில் இந்த கிங்டத்தில் ராஜா தான் ஆளுகை செய்கிறவர். சாவரின் ரூலர்னு சொல்கிறோம் இல்லையா?
சர்வ ஏகாதிபத்திய அதிகாரம் அர்த்தம். அவருக்கு தான் அதிகாரம். அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. ராஜாவுடைய ஆளுகை, கிங் டொமினியன். கவனிச்சு வரீங்க, கிங்டம்னா கிங்குடைய டொமினியன் இருக்கணும். ராஜாவுடைய ஆளுகையும் ராஜாவுடைய அரசாட்சியும் நடக்கிற இடம். அதே போல தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிற இடம் ராஜ்யம். சொன்னது புரியுதுங்களாங்க? ராஜாவுடைய சித்தம் நிறைவேறுகிற இடம். அதனால தான் இயேசு ஜெபிக்க சொன்னார், நம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொன்னார். ராஜ்யம் வருவதாக, அதோட கிடையாது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இங்கே என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. இந்த பூமியில் நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தத்தின்படி தான் நடக்குதா? இல்லை. நடக்கிறதெல்லாம் பெரும்பாலான மக்களுடைய மனநலம் அப்படித்தான் இருக்கு. நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம். எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. காட் இஸ் இன் கண்ட்ரோல்வாங்க. எல்லாம் கடவுள் கட்டுப்பாட்டில் நடக்குது. இப்போ செத்து போனாங்களே 20,000 பேர் மியான்மரில், அதுவும் கடவுளுடைய கண்ட்ரோலுங்கிறாங்க. பூகம்பம் வந்தாலும் கடவுள் கண்ட்ரோல் பண்ணுறாரு, கொள்ளை நோய் வந்தாலும் கடவுள் கண்ட்ரோல் பண்ணுறாரு. எல்லாம் காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. நீ அவரை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, என்ன காரணத்துக்காக நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னாடி கடவுளுடைய செயல் இருக்கு. ஏன் கடவுள் அப்படி செஞ்சாருன்னு தெரியலையே. மாங்க கேள்விப்படலையா? கடவுள் ஏன் இப்படி செஞ்சிட்டாரு, கடவுள் ஏன் அந்த குடும்பத்துக்கு இப்படி கைவிட்டாரு? பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய செயல்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் செயல்களாக சிந்திக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வரல, பிசாசுடைய ஆளுகையின் கீழே வந்ததை தேவன் செய்ததை போல செய்கிறோம். ஒருத்தம் கூட நரகம் போகக்கூடாது. கர்த்தருடைய சித்தமா? சித்தமா? நரகம் போகிறார்களா? எத்தனை வாலிப வயதில் தேவனை அறியாமல் மரித்து நரகம் போகிற மக்கள் இருக்காங்க. அது கர்த்தருடைய சித்தமா? கர்த்தருடைய சித்தம் கிடையாது. எல்லாம் கவனிங்க. தேவன் செய்ததை தேவனுடைய செயலாக பார்க்கணும், பிசாசுடைய செயலை பிசாசுடைய செயலாக பார்க்கணும். மத்தேயு 12 ஆண்டவர் சொன்னார், சுகமாக்குறார், மக்களை சுகமாக்குறார். சில மதவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பிசாசை கொண்டு செய்கிறாங்கிறாங்க. பெயல்சபூலை கொண்டு அசுத்தாவிகளை துரத்துக்கிறாங்கிறாங்க. பெயல்சபூல்னா பிசாசுகளுக்கு தலைவன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் செய்கிறீர்கள். தேவனுடைய செயலை பிசாசுடைய செயல்னு சொன்னீங்கன்னா தூஷணம், பிசாசுடைய செயலை தேவனுடைய செயல்னு சொன்னாலும் தூஷணம். கர்த்தர் யாரையும் அழிப்பது கிடையாது, கர்த்தர் யாரையும் கொல்லுவது கிடையாது, கர்த்தர் யாரையும் வியாதிப்படுத்துவது கிடையாது, கர்த்தர் யாரையும் தரித்திரப்படுத்துவது கிடையாது. தரித்திரம் வந்தவுடனே மனதில் வரணும், இது நம்முடைய ராஜ்யத்திலேருந்து வரலை, வேற ராஜ்யத்திலேருந்து வந்திருக்கிறது. ஏற்று நிற்கணும். ஏன் சொன்னார் ஐயா, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். இன்றைக்கு ஒரு திருடுகிற வேலை நடக்குது, அழிக்கிற வேலை நடக்குது. அது பிசாசோட வேலை. ஆனால் தேவனுடைய வேலைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனை திருடன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனை திருடன்னு சொன்னீங்கன்னா அது தேவதூஷணம். நான் சொல்கிறதுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 1 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்தவித வேற்றுமையோ மாறுதலின் நிழலோ அல்ல. மற்ற எல்லா இடத்துலையும் நிழல் மாறிடும், ஆனால் அவற்றை மாறவே மாறாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இனம் காண தெரியணும். இது தேவன்கிட்ட வந்திருக்கு, இது பிசாசிலிருந்து வந்திருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு. வாசிப்போம். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். எதை கொடுக்க பிரியமாக இருக்கிறார்? ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாட்சி, தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடிய இடம். வச்சுங்க. கொலோசியர் 1
கொலோசியர் 1:12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், அதில் நம்ம பிரவேசிக்க தகுதி படுத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் என்ன? பயப்படாத சிறு மந்தைய ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறாரு. அந்த சுதந்திரம் என்னவென்றால் ராஜாவுடைய ஆளுகை, ராஜாவுடைய சித்தம் நிறைவேறக்கூடிய இடம். ஒரு நாளில் இந்த ராஜ்யம் பிரத்யட்சமாக இருக்கும். அப்போ வேதனை இருக்காது, அப்போ கண்ணீர் இருக்காது, மரணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் சமாதானம் நிறைஞ்சதாக இருக்கும். ஏன்னா அப்போ ராஜாவுடைய ஆளுகை மட்டும்தான் நடக்கும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கீங்களா? ஐயாலுமே ராஜாவுடைய ஆளுகையின் ராஜ்யத்தில் இருக்கீங்கன்னா ராஜாவோட ஆளுகையின் கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ராஜாவோட ஆளுகையின் கீழே இருந்தீங்கன்னா ராஜாவோட சித்தம் மட்டும்தான் நடக்கணும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தையும் ராஜாட்ட கேட்டு தான் எடுக்கணும். திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே கல்யாணம் பண்ணவா கல்யாணம் பண்ண வேணாமா கேட்கணும். இல்லை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறாரு, அதை விடு, அவர்கிட்ட கேளு. எல்லாரும் ரொம்ப நல்லவன் சொல்கிறாங்க, அவர்கிட்ட கேளு. என்ன நீ ராஜ்யத்தில் இருக்கிற, ராஜ்யம் வரணும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலையும் ராஜாவுடைய விருப்பத்தை கேட்கணும். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மக்கள் அவங்க நினைக்கிறத செய்வாங்க, அவங்க விரும்பலைன்னா என்னன்னாலும் செய்வாங்க. அப்படின்னா நீங்கள் ராஜ்யத்தில் இல்லை, ராஜாவுடைய டொமினியனில் இல்லைன்னு அர்த்தம். இயேசுவை லாடாக ஏற்றுக்கொண்ட மக்கள் ரொம்ப கொஞ்சம். நான் சொன்னது புரியுதுங்களா? பிடிக்கலன்னா சச்சை விட்டு போயிடுவாங்க. கத்தட்டு கேட்டியா கேட்டேன்னா போகவே விட மாட்டார் அவர். கத்தட்ட ஒரு வார்த்தை ஒப்பீனியன் கேட்டியா நீ, அப்படின்னா நீ உன் ராஜ்யத்தை நடத்துகிற, கத்தோட ராஜ்யத்தை நடத்தலை. நம்முடைய மாம்ச ராஜ்யத்துக்குள்ளே போக விரும்பாதுங்க. மனசுக்கு சரீரத்துக்கு ஒரு ஆசை இருக்குது. இயேசு கெத்செமனே சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அதான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனுடைய மனநிலை. ஒவ்வொரு தீர்மானமும் வரும் பொழுது நான் அல்ல, தேவன் என்ன சொல்கிறார் அப்படி கேட்டு பாருங்க, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் கத்தட்ட கேட்டுடுங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம எப்போ தீர்மானம் பண்ணோம்னா, எப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தீர்மானம் பண்ணுவோம். ஃபாஸ்டிங்கில் இருக்கேம்மாங்க, இதுக்கு கல்யாணத்திலலாம் கத்தருடைய சித்த தேடுற மக்கள்லாம் ரொம்ப கம்மிங்க. முதல்ல நம்ம சாதி சனமானு பார்ப்பாங்க, அதான் முதல்ல தேடுவாங்க. ரெண்டாவது எவ்வளோ போடுவாங்கன்னு தேடுவாங்க. அப்புறம் என்ன வேலை பார்க்குறான்னு தேடுவாங்க. இது ராஜா இங்கே வந்தார், ஆனால் பத்திரிக்கைக்கு மேலே இருக்கும் இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு இருக்கும். சின்ன சின்ன காரியத்தை ஜெபிச்சு பாருங்க, அங்கே உங்களுக்கு தோல்வி இருக்காதுங்க, நிறைவு இருக்குங்க. அதான் ராஜ்யத்தின் மனநிலைங்க. பரலோகத்தில் குழப்பம் இருக்கா? பரலோகத்தில் கண்ணீர் இருக்கா? பரலோகத்தில் வேதனை இருக்கா? ஏன் இல்லை? அங்கே ஒரே ஒருத்தரோட சித்தம் மட்டும்தான் இருக்கும். இஸ்ரேல் மக்கள் உள்ளே போகலை. அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு இயற்கையான ஒரு ரெப்ளிகா மாதிரி ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை போல 30 லட்சம் மேல் போல. ஏன் 30 லட்சம் மக்கள் போல? 30 லட்சம் சித்தர் இருந்துச்சுங்க. 30 லட்சம் பேருக்கும் 30 லட்சம் விருப்பம் இருந்துச்சுங்க. குடும்பத்தில் ஒரே சித்தம், ஒரே ஆளுகை இருக்கட்டும், அந்த குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பம் இருக்கும். பிசாசோட உட்பிரவேசிப்பதே இருக்காதுங்க. சண்டை போட போறீங்க, சண்டை போட்டுட்டீங்க, அந்த நேரத்தை உற்சாகப்பட்டு மாம்சத்தை சண்டை போட்டீங்க, முடிஞ்ச உடனே நான் செஞ்சது சரியா அப்படி ஒரு நிமிஷம் கேட்டுட்டிங்கன்னா அடுத்த செகண்டு குடும்பம் சமாதானமாக மாறிடும். ஏன்? ராஜாவுடைய ஆளுகை இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். கையில் சொல்லுவோம், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் செய்யப்படுவதாக. ஆமேன், ஆமேன். கொலோசியர் 1:12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் வாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் பல ராஜ்யம் இருக்கு. உலக ராஜ்யம் ஒன்று இருக்கு, கவனிக்கீங்க. இருளின் ராஜ்யம் இருக்கு. அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கமா? அந்த ராஜ்யம் உங்க வாழ்க்கையில் செயல்படுகிறதா? செயல்படுகிறதுனா ரோமர் 14:17 சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. உங்களுக்கு கிங்டம் மைண்டடா இருக்கீங்க, ராஜ்யத்தின் மனநிலையா இருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், பீஸ் ஆளுகை செய்யும், ரைச்சஸ்னஸ் ஆளுகை செய்யும், ரைட் ஆளுகை செய்யும். என்ன செஞ்சாலும் சரியானதை மட்டும் செய்வோம். ரைச்சஸ்னா ரைட்னஸ் இருக்கும். அங்கே இருள் ஆளுகை செய்கிறதுனா அங்கே ரைட்னஸ் இருக்காது, எதிரான காரியங்கள் நடக்கும், சமாதானம் இருக்காது, பயப்படுதல் இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், மனசு கனத்த மனசா இருக்கு எப்போ பார்த்தாலும். சில இடத்துல இல்லை. ஏன் இருக்குன்னா ராஜா மனசனை ஆளுகை செய்யலன்னு அர்த்தம். அப்புறம் சொல்றார் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷங்கிறார். சந்தோஷங்கிறது தான் அதான் ஸ்ட்ரென்த்துங்க. அந்த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் ஸ்ட்ரென்த்துங்கிறது கர்த்தருடைய சந்தோஷமே உங்களுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கு. உள்ள சந்தோஷம் இருக்கா? மனதில் சந்தோஷம் இருக்கா? அதுக்கு தான் ஜெபிக்கலான் இருந்தேன். முடிஞ்ச உடனே இருக்கா? சில இடத்துல இல்லைன்னா இங்கே கவனம் ஆகலைன்னு அர்த்தம். 1000 பிரச்சனைகள் இருந்தால் கூட ராஜாவுடைய மனநிலை இருக்குன்னா பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, ஒரு பீஸ் இருக்கும், ஒரு ஜாய் இருக்கும், சரியான காரியங்கள் நடக்கும். அதான் ராஜ்யத்தில் வாழுகிறோம்னு அர்த்தம். ராஜ்யத்தில் இருக்கிறது வேற, ராஜ்யத்தில் வாழுகிறது வேற. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேட்குவாங்க. ஏசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் எக்ஸ்ட்ரா பாரம் தரேன்னு சொல்லலை, நான் ரெஸ்ட் தரேன்னாரு, இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னாரு. ஒவ்வொரு காரியம் ரொம்ப பேர் சொன்னால் கர்த்தருடைய சித்தம் செய்கிறது கஷ்டங்கிறாங்க. கஷ்டம் எது கஷ்டம் தெரியுமா? உங்களோட மாம்சத்துக்கு கஷ்டம், உங்களோட புத்திக்கு கஷ்டம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஈல்டு பண்ணிருங்க. அவர் சித்தத்தை செய்ய சொல்றது மட்டுமல்ல, சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு பவரையும் கொடுப்பார் உங்களுக்கு. நீங்க ஒரு சித்தம் கொண்டீங்கன்னா உங்க பவர்ல செய்யணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன், என்னாலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுன்னு சொன்னீங்கன்னா சித்தம் மட்டுமல்ல, சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே சுகம் இருக்கும், அங்கே நீதி இருக்கும், அங்கே நிறைவு இருக்கும், பயம் இருக்காது, வேதனை இருக்காது, குழப்பம் இருக்காது. கவனிக்கிறீங்க? இருளின் ராஜ்யத்தை குறித்து என்ன? அந்த ராஜ்யத்தின் வெளியே வந்தோம். அந்த ராஜ்யம் குழப்பம் நிறைந்த ராஜ்யம், பயமுறுத்துகிற ராஜ்யம், வேதனைப்படுத்துகிற ராஜ்யம். பயம் வரலையா? சில நேரத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம், சுகத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம் வந்துச்சுன்னா முதல்ல சொல்லணும், நான் அந்த ராஜ்யத்தில் இல்லை. திடீர்னு பேப்பரில் படிக்கிறீங்க, வடகொரியாவிலே பெண்கள் எல்லாரும் மொட்டை போட்டு தான் வாழணும் அப்படின்ட்டு கிங் ஜாங் ஜூன் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லினா உடனே கவலைப்படுவீங்களா? ஐயோ நான் மொட்டை போடணுமே அப்படிங்களா? நான் மொட்டை இல்லாமல் மொட்டையுடன் எப்படி வாழ்கிறது அப்படின்னு கவலைப்படுவீங்களா? ஏன் கவலைப்பட மாட்டீங்க? அது வடகொரியாவில் சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டில் சொல்லலை. கவலை, பயம், வேதனை, இடுக்கம்லாம் இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறது, நம்ம ராஜ்யத்துக்குள்ளே இல்லை.
பயப்படுகிற காரியம் வருது, வேதனைப்பட காரியம் வந்ததுன்னா பிசாசு பிசாசே நான் ஓ ராஜ்யத்தில் இல்லை, எனக்குள்ள மரணத்தின் எண்ணங்களை வியாதியின் எண்ணங்களை கொண்டு வந்தால் நான் ஏற்க மறுக்கிறேன், ஏனென்றால் நான் அந்த ராஜ்யத்தில் இல்லை. பில்லிசூனியம் பண்ணிட்டாங்க, வச்சுட்டு போகிறான், சேலையை கழிச்சிட்டு போகிறான், முட்டாப்பைய முழு சேலையை வாங்கிட்டு போயிருக்கலான்ட்ட. அதான் செய்கிறாங்க. ஒரு அம்மாக்களும் அதுக்கு கேட்டு கேட்டு வருத்தப்பட்டு நம்ம வேதனைப்பட்டுருச்சு. சேலையை ஓரமாக கிழிச்சிட்டாங்களாம், மண் எடுத்துட்டாங்களாம். இது எப்போ இல்லை ஐயா தங்கையாக இருந்தார் தெரியுமா? அப்போ ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு அப்போ எனக்கு கார் கிடையாது, ஆட்டோ பிடிச்சி கூட்டு போனார் சங்கரன் கோயில் தாண்டி. ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், ஆனால் அந்த ராஜ்யத்தோட புத்தி தான் நமக்கு இருக்கு. நீ அந்த ராஜ்யத்தில் இல்லை, வேற ராஜ்யத்தில் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் சுகம் இருக்கு, இந்த ராஜ்யத்தில் செழிப்பு இருக்கிறது, இந்த ராஜ்யத்தில் செல்வாக்கு இருக்கு. இந்த ராஜ்யத்தில் பில்லி சூனியம் பழிக்காது. வச்சுட்டு போறான் முட்டாப்பைய, காசு செலவழிச்சிட்டு போறான். அவ்வளோதான் நீ பார்க்கணும். சரி முட்டாப்பைய காசு செலவழிச்சிட்டு போறான், உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் பழிக்காது. இது எப்போ நடக்கணும்? இந்த மைண்ட் செட்டு, எனக்கு பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க, வச்சுட்டு போகிறேன், 4 பிள்ளை பெற்று காமிங்க. நான் அந்த கூட ஒருத்தனை சொன்னேன், அவங்க சொன்னாங்க நான் 6 பிள்ளை பெக்கலான் இருக்கேன். நல்லது பண்ணுமா, நான் 6 பிள்ளை, உங்கள் வீட்டில் பக்கத்து உங்கள் தம்பி வீட்டுக்கு ஒரு 6 பிள்ளைன்னா உங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது எடுத்தவொடனே நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம். எடுத்தவொடனே 10 அட்டண்டன்ஸ் இருக்கும். அடுத்தவனை பற்றி சிந்திக்கவே கூடாதுங்க. எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் அந்த ராஜ்யத்தோட நினைவுகள் மட்டும்தான் உள்ள இருக்கணும். லூக்கா திருப்போம், லூக்கா 9:11. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள், அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொத்தம் அடைய வேண்டும் என்று இருக்கிறவர்களை சொஸ்தமாக்கிறார். முதல்ல எதை பேசுறார்? ராஜ்யத்தை குறித்து பேசுறார், ராஜாவோட ஆளுகை பற்றி பேசுறாரு. அந்த ஆளுகைக்கு உட்பட்ட வந்த மக்களை சொஸ்தமாக்குறார். இயேசு மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அநேகரை சுகமாக்க முடியல. ஏன் முடியல? ராஜ்யத்துக்குள்ள வர மறுக்கிறான். ராஜ்யத்துக்குள்ள வந்தும் நம்முடைய ராஜ்யத்தின் மனநிலை இல்லை என்றால் ராஜாவோட சித்தம் நிறைவேறாது. ஒவ்வொரு காரியத்தையும் ராஜா என்ன நினைக்கிறார், ராஜா என்ன சொல்றார், அப்படி செஞ்சு பாருங்க, வாழ்க்கை நிறைவா இருக்கும். 6ஆம் வசனம் படிப்பார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியால சோமாக்கினார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாருன்னா என்ன சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசித்த மக்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆனார்கள். வியாதியிலிருந்து விடுதலை ஆகணுங்கிற கவனம் வேணாங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேளுங்க, வியாதி போயிருங்க. எதை கேட்கணும் அதை கேட்கணும். அதை கேட்டோம்னா இது தன்னால சரியாகும். கீழே லூக்கா 9:57 எடுப்போம். அவர்கள் வழியில் போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறு ஒருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கமன் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும்னா. ஒருத்தர் பின்னாடி வந்து கத்த சொல்கிறார், என் பின்னாடி வாப்பான்னு சொல்கிறேன், எங்கள் அப்பாவுடைய காரியத்தெல்லாம் முடிச்சுக்கிறேன், இழுத்துக்கு பறிச்சுக்கின்னு இருக்கு, முடிச்சுட்டு வர்றேங்கிறான். என் வீட்டு காரியங்களில் எல்லாம் செஞ்சுட்டு என் ஃபேமிலி காரியங்களில் முதல்ல வச்சுட்டு அப்புறம் ராஜ்யத்தை தேடுறேங்கிறான். நீங்கள் ஃபேமிலியை முதல்ல வைக்கிறீங்கன்னா ராஜ்யத்தை முதல்ல வைக்கலன்னு அர்த்தம். தொழிலை முதல்ல வைக்கிறீங்கன்னா ராஜ்யத்தை முதல்ல வைக்கலன்னு அர்த்தம். பிள்ளைகளை முதல்ல வைக்கிறீங்கன்னா ராஜ்யத்தை 2வது வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். முதல்ல தேவனோட ராஜ்யம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸை ரொம்ப நான் கவனிக்க வேண்டியிருக்கு, எனக்கு நேரம் இல்லை சர்ச்சுக்கு வர்றதுக்கு, ஆண்டவர் தேடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா ராஜ்யத்தோட நிறைவில் வாழ முடியாது. இந்த உலக பாடுபடுறது, கஷ்டப்படுறது, இந்த உலக மனுஷன் வாழ்கிறான் பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். மனதில் நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், மனதில் நிம்மதி இருக்காது.
ஆனால் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. முதல்ல தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் மக்கள் விதைக்க சொன்னால் கவலைப்படுற, என்னால் விதைக்க முடியல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், மெடிக்கல் செலவு பார்க்கணும், ஹவுஸ் ரெண்ட் கட்டணும். கரெக்டாக இப்போ தான் இன்சூரன்ஸ் வருது, வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், 30,000 போட்டு விட்டாங்க, அதனால் இந்த மாதம் கட்டாயினாலும் தசமாக கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் முதல்ல கத்தரை தேடல்னு அர்த்தம். சில மக்கள் 1000 தேவை இருந்தாலும் முதல்ல கத்தரை தேடுற மக்கள் இருக்காங்க. அவங்களும் எனக்கு தெரியும். 1000 தேவைகள் அப்படின்னா அவங்க வர்ற முதல் தாட்டு என்னன்னா கத்தர் தான் வைக்கிறாங்க. அவங்களோட சிறையிருப்பு சீக்கிரமாக திரும்பினதையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ராஜாவோட ஆளுகின் கீழே வராங்க. அவங்க பொருளாதாரத்தை அவங்க கவனம் பண்ணலை. நிறைய மக்கள் ஏன் பொருளாதாரத்தில் விடுதலை ஆகல தெரியுமா? அவங்க பொருளாதாரத்தை அவங்க கையாளுகிறார்கள். அவங்க பொருளாதாரத்தை கத்தர் கையாளணுங்க. கத்தர் கையாளனா முதல் கத்தர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம், நான் ஃப்ரீயாக வந்ததுக்கப்புறம் நான் கத்தரை பார்த்துக்கிறேன். பிச்சையாக போடுறோம். கத்தர் பிச்சைக்காரன் இல்லைங்க, அவர் லார்டுங்க, நம்முடைய ஆண்டவருங்க. ஒரு சிந்தைகளெல்லாம் பதியணுங்க. ராஜ்யத்தின் மனநிலை இருந்தோம்னா ராஜாவுடைய செல்வத்தை அனுபவிக்கலாம். இல்லைன்னா உலக மனுஷன் மாதிரி பட்டு பாடுபட்டு நொந்து நூலாகி ஒரு வாழ்க்கை வாழலாம். கீழே வேறொருவன் அவரை நோக்கி என்னை பின்பற்றுவா என்றால் அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதுக்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்பட்டோம், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசிங்கர். செத்தவனை அடக்கம் பண்ணட்டும். ஸ்பிரிச்சுவலாக செத்து போயிருக்கிறவன் அவன் ராஜ்யத்தில் இல்லை, அவன் செத்த காரியங்கள் டீல் பண்ணட்டும். நம்ம உயிருள்ள தேவனுடைய உயிருள்ள ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு பெருசாக தெரிகிற காரியங்கள் 100 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாம்பலான காரியமாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பெருசாக வேல்யூ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது 100 வருஷத்துக்கு அப்புறமா ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு எது மதிப்பு இருக்கிறதோ 100 வருஷம் கழிச்சு அது மதிப்புள்ளது. நம்ம மக்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ராஜ்யத்தின் மனநிலை கிடையாதுங்க. நமக்கு உலக மனுஷன் மாதிரியே சிந்திப்போம், உலக மனுஷன் மாதிரியே பேசுவோம், அப்புறம் உலக மனுஷன் மாதிரியே வாழுவோம். அப்புறம் ஏன் கர்த்தர் எனக்கு உதவி செய்யலை? நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வாழலையே. உங்களை கண்டம் பண்ணலை, உங்களை நான் கரெக்ட் பண்ணுறேன், சரி பண்ணுறேன். கீழே வாசிப்போம் 61. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீற்றிருக்கிற இடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன்லன்னார். ராஜ்யத்தில் கையை வச்சாச்சு, திரும்பி பார்க்காத. வர்றேன்னு சொல்லிட்ட, வந்துரு, போயிட்டு எல்லாரும் ஹாய் 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 ஹாய்ன்னு சொல்லிட்டு நினைக்காத. போயிட்டு வரேன் லெட்டர் போடுங்க. என்னெல்லாம் கத்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாருங்க. எங்கள் அம்மாலாம் ஊழியத்துக்கு போக விரும்பலை. என்னை முன்னாடி 5 அக்கா, நான் ஒரு பையன். எங்கள் அம்மாவுடைய மனதில் என்னென்னா, ஃபாதர் ஆகிட்டான்னா கல்யாணம் முடியாதுன்னு நினச்சிச்சு அது. ஆனால் நான் கல்யாணம் நான் அப்புறம் தான் ஃபாதர் ஆனேன், ரியல் ஃபாதராகவே. ஒரு கல்யாணம் முடித்தேன், 2 பிள்ளைக்கு ஃபாதர் ஆனேன். அப்புறம் நம்மளை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். நான் பைபிள் காலேஜ் போகிறேன், எங்கள் அம்மாட்ட சொல்லலை. ஒரு மதுரையில் வேலை பார்க்குறேன், மதுரையில் வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டு எங்கடா போகிறேன், நான் சென்னையில் பெரிய வேலை கிடைக்கு அங்கே போயிறேன்ட்டு. அப்போ மொபைல்லாம் கிடையாது. நேராக போயிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு ஃபோன் அடிச்சுக்காங்க, எந்த கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கேன், அவன் எங்கே வேலைக்கு போனால், அவன் ஊழியத்துக்கு போயிட்டான்ட்டாங்க. அம்மாட்ட கேட்டுக்கிறேன், அம்மா நீங்கள் உத்தரவு கொடுப்பீங்களா? உத்தரவு கொடுத்தா போகிறேம்மா, இல்லாட்ட நைனா சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். கலப்பையில் கை வச்சதுக்கப்புறம் பின்னாடி அம்மா ஆத்தா பாட்டிலாம் சொல்லக்கூடாது. செகண்ட் தாட்டே வரக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் போல உள்ளே போக முடியல. ஏன் போல? திரும்பி பார்த்துட்டே இருந்தான். எகிப்தில் வெங்காயம் இருந்துச்சு, அங்கே பூண்டு இருந்துச்சு, அங்கே காய்கறி இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது திரும்பி பார்த்தா ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலவே. சில மக்கள்லாம் தாங்க விட்டு வந்தது பெருசாக பேசுவாங்க தெரியுமா. நான்லாம் முன்னாடி நான் பேங்க்கில் ஆஃபீஸராக இருந்தேன், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா,
அவங்க விட்டு வந்ததை பெருசாக பேசுகிறாங்க. நான் விட்டு வந்தது ஒன்றுமே கிடையாது. நான் விட்டு வந்தது அனைத்தும் குப்பை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாருங்க, மற்றவன் மேன்மை பாராட்டினான், அவனை பார்க்கலாம் அதிகமாக மேன்மை பாராட்டலாங்கிறாரு. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், ஆகிலும் தேவனை அறிகிற அறிவுக்காக இவைகளை எல்லாம் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். ராஜ்யத்தில் வச்சிட்டீங்கல்ல, வச்சாச்சுல, இந்த ராஜ்யத்தோட ரூல்ஸ் தான் படிக்கணும். இதை படித்து இந்த மனநிலை உங்களுக்கு இருக்கிறது என்றால் திரும்பி பார்க்க மாட்டோம், முன்னேறி போவோம். ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் என்ன சொல்றார், ராஜ்யம் என்ன சொல்றது, ராஜா என்ன சொல்றாரு, அப்படி வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கையில் குறைவு இருக்காது. வியாதி வரலாம், தரித்திரம் வரலாம், தீமை நிறைந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் மேற்கொண்டு வெளியே வருவோம். ஏன்னா நம்ம தோற்கிறவர் கிடையாது, நாம் ஜெயிக்கிறவர்கள், அவரோட கூட ஆளுகை செய்கிறவர்கள். வியாதி வரும்போது பிசாசு 1000 எண்ணங்களை கொடுப்பான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுமா, இல்லை முடியாது. வியாதி முடியும், நம்ம வாழ்வோம். இந்த எண்ணத்தில் வந்தீங்கன்னா மேற்கொண்டு ஜெயமாக வாழலாம். ராஜ்யத்தோட நிறைவை பார்த்துட்டு, எப்படிங்க இந்த கஷ்டத்தில் நீ வெளியே வந்துட்டீங்க, ஐயோ அதான் யார் ராஜ்யம், அப்படி சொல்லுங்க. அதான் காஸ்பல் அப்படி பளிச்சுன்னு போகும். அதை ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம், எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் சொன்னால் நீங்கள் அழுதுருவீங்க. உங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது. அவங்கள்ட்டலாம் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை வருங்க. அவனுக்கு பிரச்சனை நம்ம மேற்கொள்வதற்கு அது ஸ்டெப்பு. அப்படி பாருங்க, ஜெயிச்சு வெளி வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பெரிய கிருபைகளுக்காக நன்றி, பெரிய தயவுகளுக்காக நன்றி. இவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிருக்கிறீர், உமக்கு நன்றி. ராஜாவுடைய ஆளுகையின் கீழே எங்களை வைத்து ராஜ்யம் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதுக்காக நன்றி. இந்த ராஜ்யத்தில் ராஜாவுடைய சித்தமும் நோக்கமும் நிறைவேறட்டும். ராஜாவுடைய சித்தத்தில் குழப்பம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே தீமை இல்லை, அங்கே சமாதானமும் சந்தோஷமும் நீதியும் இருக்கிறதுக்காக நன்றி. அந்த ஆளுகைக்குள்ளே எங்களை வைப்பீராக. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய சித்தத்தையும் கேட்டு நடக்கக்கூடிய மக்களாய் மாற்றுவீராக. 1000 குழப்பங்கள் வந்தால் கூட குழப்பத்திலேயே நாங்கள் அமிழ்ந்து போகிற மக்களாய் இல்லாமல் ராஜாவுடைய சிந்தை உள்ள மக்களாய், அந்த குழப்பத்திலிருந்து எழும்பி நின்று தேவனை தேடக்கூடிய மக்களாய், ராஜ்யத்தில் நிற்கக்கூடிய மக்களாய், ராஜ்யத்தில் தேவனை துதிக்கக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ராஜ்யத்தின் சிந்தை, ராஜ்யத்தின் மனநிலை ஆளுகை செலுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றுவீராக. 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ராஜ்யத்தின் சகல நிறைவோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.